சாந்தி. விட்டு விட்டு கடந்து செல்வதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து பழைய விஷயங்கள் பத்தி ரொம்ப கேள்விகள் வருது. ஏன் இது நடந்தது? எனக்கு மட்டும் ஏன் நடந்தது? இப்படி ஏன் நடந்துறக்கூடாது? அப்படி நடந்துறக்கூடாது? அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அந்த மாரி நெறைய கேள்விகள் வரும்போது இத பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன். எனக்கு என்ன பாடம் அது சொல்லிக் குடுத்துச்சோ, அத நான் கத்துக்கிறேன். இதுல என்ன பாடம் இருந்தது அப்படின்றத பாருங்க. ஸோ எந்த பழைய விஷயம் நடந்தாலும், எவ்வளோ கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு நஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, என்ன ரொம்ப பாதிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அதுலேருந்து நான் வெளியில வரும்போது ஒரு பாடம் எனக்காக இருக்கும் இல்லையா? அந்த பாடம் என்னன்றத நான் பார்க்கணும். அந்த பாசிட்டிவ் பாடத்த நான் எழுதணும். அந்த பாசிட்டிவ் பாடத்த நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நான் கத்துக்கிட்ட லெசன். இதுக்கு மேல நான் இந்த தப்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன். இல்ல இதுக்கப்புறம் எனக்கு இந்த மெச்சூரிட்டி எனக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் நான் ரொம்ப கவனமா இருப்பேன் அப்படின்றத ஒரு பாடம் நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த பாடத்த நீங்க பாருங்க. அந்த பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அத ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா கேள்வி வராது. ஏன்னா கேள்வி வந்ததே எதுக்குன்னா, பாடம் சொல்லிக் குடுக்கறதுக்காக தான் வந்துச்சு. ஸோ நம்ம பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேள்விகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்ப நம்ம கரண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அந்த பாடத்த நம்ம அப்ளை பண்ணிட்டு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? முன்னேறி செல்லலாம். இத நீங்க ட்ரை பண்ணுங்க. லேர்ன் அ லெசன் ஃப்ரம் த பாஸ்ட் அண்ட் மூவ் ஆன். ஓம் சாந்தி.